அய்யனார் துணையில் அடுத்து நடக்க போதுன்னு வாங்க பார்க்கலாம். வானதியுடைய அம்மா அப்பா அண்ணன் எல்லாரும் போலீஸை கூட்டிகிட்டு வந்து சேரன் வீட்டில் தகராறு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் பார்த்தா வானதி வராங்க. வானதியை பார்த்ததுமே வானதி அம்மா, ஏய் நீ எதுக்கு நீங்கள் வந்த, உன்னை ஊட்டாண்ட தானே இருக்க சொன்னேன் அப்படின்னு சொல்லி வானதி அம்மா கேட்கவும், நீ எதுக்கு இப்போ சும்மா இங்கே வந்து குவின்னு இருக்க அப்படின்னு சொல்லி வானதி கேட்கவும், உங்கள் அண்ணனை எப்படி போட்டு அடிச்சிருக்கானுங்க பார்த்தீங்கள, அதுக்கு சும்மா விட சொல்றியாடி அப்படின்னு சொல்லி வானதி அம்மா கேட்கவும், அவன் என்ன பண்ணான்னு நீ கேட்டியா அப்படின்னு சொல்லி வானதி கேட்கவும், அவன் என்ன வேணாலும் பண்ணியிருக்கண்டி, அதுக்காண்டி இப்படி 3 பேரும் சேர்ந்து வந்து அடிச்சு என் பிள்ளைய காணாமணமாக்கன்னு பார்க்குறாங்களா அப்படின்னு சொல்லி வானதி அம்மா கேட்கவும், இங்கே பாருமா, அவன் ஒன்றும் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்காம தெருமுக்கில் நின்றுக்கிட்டு 4-5 ரவுடி பயில்களையும் பொறுக்கி பயில்களையும் சேர்த்து வச்சுக்கிட்டு நிலாவை தப்பாக பேசியிருக்கானுங்க. அதனால தான் இவங்க வந்து கேட்டிருக்காங்க, அவங்க கேட்டதுலேயும் தப்பு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வானதி சொல்லவும், அப்போ தான் போலீஸு, ஏமா நான் இங்கே ஒருத்தர் இருக்கேன், உங்கள் கண்ணுக்கு தெரியுதா தெரியலையா, என்னைய கூப்பிட்டுட்டு வந்துட்டு நீங்கள் பாட்டுக்கு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி போலீஸ் கேட்கவும், சார் இவங்க என்ன சொல்லியிருக்காங்க இப்போ அப்படின்னு சொல்லிட்டு வானதி கேட்கவும், இங்கே பாருமா, இந்த பையன் உன் பின்னாடி சுற்றுறானா, இந்த பையன் உன்னை ஏதோ தகராறு பண்ணுறானாம்ல, அதனால உங்கள் அண்ணன் தட்டி கேட்க போய் அவனுங்க இவனை போட்டு அடிச்சானுங்களாம்ல, இது உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கேட்கவும், சார் இதெல்லாம் சுத்த பொய் சார், நான் இவரை லவ் பண்ணுறேன், பாண்டியும் என்னை லவ் பண்ணுது, நாங்கள் 2 லவ்வர்ஸு சார், இவங்க ஏதோ சும்மா வந்து பொய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க சார், இவன் மேலதான் சார் தப்பு, என் அண்ணன் கூட பார்க்காதீங்க, தூக்கி ஜெயில வைங்க சார், இவன் சும்மா இருக்காம 4-5 பொறுக்கி பையனோட கூட்டு சேர்த்துக்கிட்டு தெருமுக்கள் நின்றுக்கிட்டு வர போற பொண்ணுங்கெல்லாம் தப்பா பேசுறானுங்க சார், இந்தா இங்க நிக்கிறாங்களே நிலா, இவங்கள தப்பா பேச போய் அதை தான் இவங்க போய் தட்டி கேட்டிருக்காங்க சார், இவனும் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இல்லை சார், இவங்க சொல்ற மாதிரி பாண்டி வந்து என்கிட்ட தகராறுலாம் பண்ணல சார், இவங்க சொல்றது பொய் சார் அப்படின்னு சொல்லிட்டு வானதி சொல்லவும், ஏய் நீ எதுக்கு இப்ப இங்க வந்த, உன்னை வீட்டாண்ட இருக்க சொன்னா இல்லையா, முதல்ல வீட்டுக்கு போடி அப்படின்னு சொல்லிட்டு வானதி அம்மா கத்தவும், எதுக்கு என்னை வீட்டுக்கு அனுப்பிட்டு பாண்டி மேல பொய் புகார் கொடுத்து பாண்டியை தூக்கி ஜெயில உட்கார வைக்கவா, இங்க பாருங்க சார் நான் சொல்றதா சார் உண்மை, இவங்க சொல்றதுல எதுவுமே உண்மை கிடையாது சார் அப்படின்னு சொல்லிட்டு வானதி சொல்லவும், அப்பதான் நடேசன், பாத்துக்கிட்டீங்களா சார், அந்த பிள்ளை சொல்லுதுல, என் பிள்ளை ஒன்றும் அந்த பிள்ளை பின்னாடியெல்லாம் போகவே இல்லை சார், இவங்க ஏதோ சும்மா போய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க சார், இவன் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்காம என் மருமகளை பற்றி தப்பா பேசியிருக்கான், அதைத்தான் தட்டி கேட்க போனோம், அதுல கொஞ்சம் கை தகராறு ஆயிருச்சு, அவ்வளவுதான் சார் அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்பதான் வானதியோட அப்பா, அதுக்காண்டி என் பிள்ளைய போட்டு உன்னுடைய 4 பசங்களும் சேர்ந்து அடிச்சு இப்படி காயமாக்கலாமையா அப்படின்னு சொல்லிட்டு வானதி அப்பா கேட்கவும், ஓம் புள்ள அப்படி பேசினா இவங்க அப்படித்தான் அடிப்பாங்க அப்படின்னு சொல்லி நடேசன் ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்கையில, இங்க பாருங்கயா, நீ சொல்றது உண்மையா அவங்க சொல்றது உண்மையா இதெல்லாம் தேவையில்லை, அந்த பொண்ணு சொல்றத பார்த்தா உன் மகன் தான் ஏதோ தப்பு பண்ணி தகராறு பண்ணியிருக்கான், ஏமா இவன் உன்னை பத்தி தப்பா பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் நிலா கிட்ட கேட்கவும், அப்பதான் நிலா, ஆமா சார் நான் பஸ் ஸ்டாப்புக்கு வேலைக்காக நின்றுகிட்டு இருந்தேன் சார், இவங்க தான் சார் என்கிட்ட தப்பா பேசுறாங்க, சொல்ல போனா நான் தான் சார் இவங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கணும், ஈப்டிசி கேஸ்ன்னு சொல்லிட்டு இவங்க மேல நான் தான் சார் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்லி நிலா பேசவும், வானதியோட அம்மா அப்பாவுக்கு பார்த்தா அதிர்ச்சி ஆயிடுது, என்னடி குடும்பமா சேர்ந்துக்கிட்டு என் பிள்ளைய ஜெயில தூக்கி வைக்க பாக்குறீங்களா அப்படின்னு சொல்லி வானதி அம்மா கேட்கவும், நாங்களா இப்ப போலீஸை கூட்டிட்டு வந்தோம், சொல்ல போனா நான் தான் போலீஸ் ஸ்டேஷன் போய் உங்க பிள்ளை மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கணும், சரி வேணாமேன்னு சொல்லிட்டு நான் வீட்டுல வந்துட்டு அழுகிறத பார்த்துட்டு இவங்க எல்லாம் கேட்டாங்க, அதனால இவங்க வந்து சத்தம் போட்டாங்க, நான் என்னன்னு மட்டும் சொல்லல, இதே மாதிரி எந்த பொண்ணை உங்க பிள்ளை இப்படி பேசினாலும் இதுதான் தண்டனையா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நிலா சொல்லவும், வானதி அம்மா அப்பா அண்ணன் நடேசன்லாம் பார்த்தா எல்லாரும் தாறு மாறா தகராறு போட்டுக்கிட்டு இருக்காங்க. போலீஸாலேயே பார்த்தா சமாதானப்படுத்த முடியல. சோழன் பார்த்துக்கிட்டே இருக்காரு. அப்பதான் வானதியோட அம்மா அப்பாவும், எந்த ஜென்மம் எடுத்தாலும் இவனை நீ கட்டிக்கிறவே முடியாதுடி அப்படின்னு சொல்லிட்டு வானதி அம்மா அப்பா சொல்லிக்கிட்டு இருக்கையில வானதி பார்த்தா அழுக ஆரம்பிச்சாங்க. அப்பதான் சோழன் உள்ள போய் விறுவிறுன்னு சேரன் கல்யாணத்துக்காக வாங்கி வச்சிருந்த தாலி இருக்கு, அதை எடுத்துட்டு வராரு. டே பாண்டி புறா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கொடுக்கவும், பாண்டி பார்த்தா பாக்குறாரு, என்னடா தாலி எடுத்துட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி சொல்லவும், வானதி கழுத்துல தாலி கட்டுடா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லவும், இதை நடேசன் பார்த்துட்டு, அப்படி போடுறா நீ வானதி கழுத்துல தாலி கட்டுறான், என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம், இங்கே இருமா வானதி, இப்ப உன் கழுத்துல பாண்டிக்கா தாலி கட்டினா நீ ஏத்துக்கிறியாமா அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் சொல்லவும், இங்க வானதி பார்த்தா வேகமா மண்டையாட்டவும், ஏண்டி உன்னை நான் இதுக்காடி பெத்து வளர்த்தேன், ஏண்டி எப்ப பார்த்தாலும் இப்படியே திரிகிற அப்படின்னு சொல்லிட்டு வானதி அம்மா பார்த்தா வானதியை போட்டு அடிக்கவும், அப்பதான் பாண்டி, போதும் சும்மா அடிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி பேசவும், பாண்டி வேகமா பார்த்தா வானதி சிரிச்சுக்கிட்டே பாக்குறாங்க. பாண்டி பாக்குறாரு. அப்பதான் சோழன் நிலா சேரன் நடேசன் போலீஸ் எல்லாருமே இருக்காங்க. டே பாண்டி நீ அந்த பிள்ளை கழுத்துல தாலி கட்டா என்ன நடக்குதுன்னு பாத்துருவோமே அப்படின்னு சொல்லிட்டு இங்க நடேசனும் சொல்லவும், பாண்டி பார்த்தா சட்டுன்னு யோசிக்காம வானதி கழுத்துல தாலி கட்டிடுறாரு. இதை வானதியோட அம்மா அப்பா அண்ணெல்லாம் பார்த்தா அதிர்ச்சியோட பாத்துக்கிட்டு இருக்காங்க. போலீஸும் பார்த்துட்டு, என்னையா சண்டை முடிஞ்சு போச்சா, உன் பொண்ணு கழுத்துல அந்த பையன் தாலி கட்டிட்டியா,
முடிஞ்சு போச்சு. அந்த பொண்ணும் சொல்லிருச்சு நீங்க சொன்ன மாதிரி அந்த பையன் வந்து உங்க பொண்ணுகிட்ட தகராறு பண்ணலேன்னு. இப்போ உங்க பக்கம் தான் எல்லா பக்கமும் திரும்பி நிக்குது. சொல்லப்போனா உன் பையனை தான் நான் தூக்கி உள்ள வைக்கிற நிலைமை வரப்போகுது. அந்த பொண்ணு அந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கிருச்சு. அந்த கதை முடிஞ்சு போச்சு. இப்ப இந்த பொண்ணு நிலா, இந்த பொண்ணு மட்டும் உன் மகன் மேல ஈவ்டீசிங் கேஸ்ன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துச்சுன்னு வையி, உன் பையனை தூக்கி நான் இப்பயே உள்ள வைக்கணும். என்ன உன் பையனை அரெஸ்ட் பண்ணட்டா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கேட்கவும், சார் என்ன சார் நாங்க உங்களை கூட்டிட்டு வந்தா நீங்க அவங்களுக்கு சாதகமா பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி வானதி அம்மா கேட்கவும், ஏமா நீ தான் நடந்ததை பார்த்துக்கிட்டு இருந்தேல, இங்க என்ன நடந்துச்சுன்னு. ஓம் பிள்ளை வாயை வச்சுக்கிட்டு சும்மா இல்லாம அந்த பிள்ளைய தப்பு தப்பா பேசிருக்கியா. ஒரு பொம்பளை பிள்ளைய தப்பா பேசினா வீட்டுல இருக்கிறவ வந்து தட்டி கேட்கத்தானே செய்வாங்க. அதைத்தானே இவளும் பண்ணியிருக்காங்க. என்னம்மா போலீஸ்னாலும் எங்களுக்கு நியாயம் தெரியும். நீ வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்ததுமே என்ன ஏதுன்னு விசாரிக்காம யாரா இருந்தாலும் தூக்கி நாங்க ஜெயில வச்சிட முடியுமா? உன் பையன் பண்ணதும் தப்பு தானே. தப்புக்கு அவங்க வீட்டுல வந்து தட்டிக்கிட்டு இருக்காங்க. முடிஞ்சு போச்சு. உன் மகளும் அந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கிருச்சு. அவ்வளவுதான். சொல்ல போனா உன் பையனை இப்ப கூட்டிட்டு போவானானு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் சொல்லவும், இங்க வானதியோட அம்மா அப்பா பார்த்தா எதுவுமே பேச முடியல. வானதியோட அம்மா பார்த்தா சுத்தி சுத்தி பாக்குறாங்க. அங்கனக்குள்ள பார்த்தா ஒரு பக்கெட்ல தண்ணி இருக்கு. அந்த பக்கெட் எடுத்துட்டு வந்து தலையில ஊத்தி, என் மக இதோட செத்து போயிட்டா, உன்னை நான் தலை முழுகிட்டேன்டி அப்படின்னு சொல்லிட்டு வானதி அம்மா சொல்லவும் வானதி பார்த்துக்கிட்டே நிக்கிறாங்க. இதை பார்த்தா நிலா பார்த்துட்டு ரொம்ப வானதியை பாவமா பாக்குறாங்க. வாங்க இங்க போலாம், நம்மளுக்கு மகன் ஒருத்தி இருந்தவ இன்னையோட செத்து போயிட்டா, அவளை தலை முழுகியாச்சு, வாங்க போகலாம் வீட்டாண்ட அப்படின்னு சொல்லிட்டு வானதியோட அம்மா அப்பா அண்ணன் எல்லாரும் பார்த்தா கிளம்பி போயிடறாங்க. போங்க போங்க எல்லாரும் அப்படின்னு சொல்லி நடேசன்னு சொல்லவும், அப்பதான் போலீஸ், இங்க பாருங்கயா எதா இருந்தாலும் இப்படி கை தகராறுலாம் பண்ணாதீங்க. நீங்க சொல்றது புரியுது, ஆனா இருந்தாலும் அந்த பையனுக்கு நாளை பின்ன ஏதாவது ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிடுச்சுன்னு வைங்க, இதெல்லாம் யாரும் பார்க்க மாட்டாங்க. அந்த பையனுக்கு ஆனதுதான் பார்ப்பாங்க. இனிமேல் யாரு மேலே இப்படி கையெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் வந்துட்டு சேரன் கிட்ட அட்வைஸ் பண்ணவும், சரி சார் இனிமேல் இந்த மாதிரி எதுவும் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி சேரன் சொல்லிக்கிட்டு இருக்காரு. வானதி கழுத்துல தாலி இருக்கிறத பார்த்துட்டு வானதி அதை ரொம்ப சிரிச்சு சிரிச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பாண்டி பார்த்து அவசரப்பட்டுட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியை வானதி பார்க்கவும், சோழன் நிலா பல்லவன் நடேசன் எல்லாரும் இருக்காங்க. ஏமா போய் ஆரத்தி எடுத்துட்டு வா, ஆரத்தி எடுத்துட்டு வந்துட்டு மருமகளை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்லி நடேசன் சொல்லவும், வேகமா பார்த்தா நிலா வீட்டுக்குள்ள போயிட்டு ஆரத்தி எல்லாம் கரைச்சி எடுத்துட்டு வராங்க. பாண்டி வானதியை ஒன்னா நிக்க வச்சு நிலா ஆரத்தி எல்லாம் எடுத்து வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போறாங்க. என்னடா பாண்டி உன் கல்யாணம் இப்படி சட்டுன்னு வீட்டு வாசல்ல நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லவும், நீ தானடா தாலி எடுத்துட்டு வந்த அப்படின்னு சொல்லி பாண்டி சொல்றாரு. பின்ன என்ன பண்றது, அவங்க அம்மா அப்பா அப்படி கத்திக்கிட்டே இருந்தா அதுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. நீயும் அந்த பிள்ளை பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்க, அந்த பிள்ளை ஓ முன்னாடி சுத்திக்கிட்டு இருக்கு. இப்படி 2 பேரும் போன்லயே பேசிக்கிட்டு இருந்தா உங்க கல்யாணம் எப்பதான் நடக்குது? இவங்க சம்மதிச்சுதான் உங்க கல்யாணம் நடக்குன்னா இந்த ஜென்மத்தில் நடக்காதுடா அப்படின்னு சொல்லி சோழன் சொல்லிக்கிட்டு இருக்கேல. சரி என்ன பண்றது, யோசிக்காம இன்னைக்கு கல்யாணம் நடக்குன்னு எனக்கே தெரியாது, ஆனா கல்யாணம் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி செலவும், எப்படியோ பாண்டி நீ என் கழுத்துல தாலி கட்டிட்ட, எனக்கு அதுவே போதும் அப்படின்னு சொல்லி வானதி சிரிச்சுட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ உங்க அம்மா அப்பா உன்னை திட்டிட்டு போனது, என் மக செத்து போனன்னு சொன்னது, உன்னை தலை முணுங்கினது, இதெல்லாம் உனக்கு கவலையே இல்லையா அப்படின்னு சொல்லி சோழன் கேட்கவும், நான் எதுக்கு கவலைப்படணும், அங்கே இருந்தா கூட எங்க அம்மா திட்டிகிட்டே தான் இருக்கும், ஆனா எப்படியோ நான் ஆசைப்பட்ட பாண்டி எனக்கு கிடைச்சிருச்சுல அது போதும் அப்படின்னு சொல்லி வாண்டி சொல்லவும், என்ன பொண்ணு நீ அப்படின்னு சொல்லிட்டு சோழன் பேசிக்கிட்டு இருக்காரு.